அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்க ஸ்ரீரங்கம் பாரதிய ஜனதா கட்சி 84வது கிளை 100வது கிளை கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட ஆணிவேர் கிளை தலைவர் தான். ஒரு கிளை தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வெங்கடேசன் வச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்ரீரங்கம் மண்டல 92 கிளை இருக்கிறது. ஒவ்வொரு கிளையிலையுமே இப்படி ஒரு கிளை தலைவர் இருந்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீரங்கத்தில் மாபெரும் வெற்றியை பெறலாம். ஒரு கிளை தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எல்லாருமே கிளை கூட்டம் அப்படின்னா ஒரு 50 பேர் 20 பேர் 10 பேர் வச்சு நம்ம கிளை கூட்டம்லாம் நடத்துவோம். சில டைங்கள்ல நான் கிளை கூட்டம் நடத்துறப்ப கூட சில டைங்கள்ல சில இடத்துக்கு ஆள் வரமாட்டாங்க. அந்த இடத்துல அன்னைக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சிக்கு போயிருப்பாங்க. அப்ப ஒரு ஆள் 2 ஆள்லாம் இருப்பாங்க. அப்ப அவங்கள வச்சு நான் கிளை கூட்டம் நடத்துட்டு நான் பயப்படுவேன், நம்மளை யாரும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனா தைரியமா வைராக்கியமா ஒரு சாதனையாளரா நம்ம ஸ்ரீரங்கம் மண்டல்ல இவர் அந்த 2 பேர் இருந்தா கூட அவங்கள வச்சு கிளை கூட்டம் நடத்துவார், அவங்கள்ட்ட பேசுவார். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லாருமே வெற்றியாளரா நம்ம சமுதாயம் ஏத்துக்கிறதுல போராளிய மட்டும்தான் வெற்றியாளரா இந்த சமுதாயம் ஏத்துக்குது. அப்படி ஒரு செய்த ஒவ்வொரு கிளை கூட்டத்தையும் நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு கிளை கூட்டத்திலையும் ஒவ்வொருத்தரா புதுசா சந்திப்பாரு. அவங்க வீட்டுக்கே போயிடுவாரு. அவங்க வீட்டுக்கே போய் அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட இந்த கிளை கூட்டத்தை நடத்தி இந்த மக்கள் பிரச்சனையை அவர் கையில எடுத்துக்கிட்டு மண்டல தலைவர்கிட்ட சொல்லுவார். நான்லாம் கூட ஏன்னா சீனியரா இருந்தா கூட நான்லாம் கூட கூச்சப்பட்டேன். ஆனா ஒரு இலக்கை நோக்கி அவர் பயணிச்சார். இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்துல 84வது கிளையில 100% வாக்குனா அதுல 84% வாக்கு பெற்று கொடுத்திருக்காருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. வெற்றி நம்ம உழைத்தால் தான் கிடைக்குங்கிறதுக்கு உதாரணம் வெங்கடேசன் ஜி. ஒவ்வொரு கிளை தலைவருமே அவங்க வாழ்நாள்ல எவ்வளோ விஷயங்களா நம்ம கடந்து வந்திருப்போம். இனி வரப்போறது நம்ம பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னா வெங்கடேசன் மாதிரி கிளை தலைவர்களை நம்ம உருவாக்கணும். அந்த கிளை தலைவர்களை ஒவ்வொருத்தரும் வெங்கடேசன் மாதிரி உழைக்கணும். உழைப்புனா சாதாரணலாம் இல்லை. இன்னைக்கு 92 பூத்துலையும் சிறந்த ஒரு கிளை தலைவரா நம்ம தேர்வாகியிருக்காரு. இவ்வளவு உழைச்சிருக்காரு, 84% வாக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நம்ம பூத்துல நம்ம கிளையில நம்ம மண்டல்ல வருகிற சட்டமன்றத்துல ஒவ்வொருத்தரும் இவரை மாதிரி உழைச்சு நிறைய வாக்குகள் பெற்று நம்ம தமிழ்நாட்டில் சிறந்த சட்டமன்றமா நம்ம ஸ்ரீரங்க சட்டமன்றம் இருக்கணும். இந்த ஸ்ரீரங்கம் பிஜேபி தான், ஸ்ரீரங்கம்னா பிஜேபியா அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வரணும்னு நான் தலைமையுடன் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு கிளை தலைவரும் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு வெற்றி கனியை பறிக்கணுங்கிறது என்னோட ஆசை. வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர்ச்சி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீரங்கம் மண்டல பொதுச் செயலாளர் இரா சந்திரசேகர்.